Hello dear brothers and sisters. So welcome to போத்தமிழ். ஸோ பழமொழி 400 அப்படின்ற ஒரு புத்தகத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இது வந்து பார்ட் 2 வீடியோ. சரியா, ஸோ பழமொழிகள் 400 புத்தகம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ பார்ட் 1 வீடியோ போன வீடியோ நீங்கள் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் ஒரு 10 பழமொழிகள், ஃபர்ஸ்ட் ஒரு 10 பழமொழிகள் பார்த்துருப்போம். அடுத்த ஒரு 10 பழமொழிகள் பார்க்க போகிறோம். சரியா, ஸோ இதோட ஒரு 20 பழமொழிகள் நீங்கள் பார்த்துப்பீங்க. சரியா, ஸோ இதே போல் ஒவ்வொரு வீடியோலையும் 10 பழமொழிகள் ஒரு 40 நாளில் ஒரு 40 வீடியோவில் 400 பழமொழிகளை நம்ம பார்த்துருவோம். பழமொழி 400 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களால் எந்த பழமொழி கொடுத்தும் ஒழுங்காக கிளாஸை கவனித்து பொருள் புரிஞ்சு அந்த ஸ்டோரியெல்லாம் கொஞ்சம் இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பழமொழிகள் கொடுத்தாலும் எந்த கருத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பழமொழி என்ன, அந்த முழுசாக அந்த பழமொழி என்னன்றது நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக எக்ஸாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ பார்த்துடலாமா? ஸோ பழமொழி 400 அவுட் சோர்ஸ் பார்ட் 2. ஸோ 10 பழமொழிகளை பார்க்க போகிறோம். ஸோ ஒரே நிமிஷம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பழமொழி என்ன, அந்த பழமொழிக்கான பொருள் என்ன அடிப்படையில் அந்த ஒரு பழமொழியை சொல்றாங்க அப்படின்றதையும் பொருள் அடிப்படையில் பார்த்துடலாம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அணியெல்லாம் ஆடையன் பெண். அணியெல்லாம் ஆடையன் பெண். அணி என்னது? அணிகலன். ஓகேவா, அணிகலன் என்னது? ஸோ நீங்கள் தங்க ஆபரணங்கள் இல்லை வெள்ளி ஆபரணங்கள் எந்த ஒரு ஆபரணமாக இருந்தாலும் சரி, ஓகேவா, அந்த ஆபரணங்கள் எல்லாமே ஆடையன் பெண். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, பொதுவாக ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னது, ஒருத்தர் இருக்காருன்னா அவர் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாரு, என்ன மாதிரி ஆடை அவர் அணிஞ்சிருக்காரு அப்படின்றத வச்சு அவரை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடையை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவர் ஒரு எடை போடுவாங்க. ஓகேவா, ஒருத்தர் ஸ்மார்ட்டாக ரொம்ப அழகாக அவன் எப்படி அறிவில்லாதவனோ எப்படி வேணா இருந்து போகிறான். ஓகேவா, ஆனால் அவன் ஒரு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தானா அதை வச்சே ஓகே ஒரு 50% சூப்பராக நல்ல மனுஷன்ப்பா அப்படின்ற ஒரு பேர் வந்துடும். ஓகேவா, நல்லா இருக்காருப்பா, பார்க்க ஒரு நியாயமானவர்ப்பா, கரெக்டாக தான்ப்பா பேசுவார் போல தெரியுது, சொல்லுவோம் இல்லையா. ஆனால் மீதி 50% தான் ஆள். அப்படின்னது அவர் நல்லவரா வல்லவரா தீயவரா அப்படின்றது மீதி 50%. அதனால தான் பொதுவாகவே ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவோம். அதே போல தான் இங்கே நம்ம என்னதான் நம்ம உடம்புல என்ன அணிகளை நம்ம அணிஞ்சிருந்தாலும் நம்ம ஆடைக்கு அப்புறம் தான், அப்படின்னா அது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன வியரிங் பண்ணியிருந்தாலும் என்னது அடுத்த ஒரு அழகாக அது சேர்க்கும். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் அப்ரியன்ஸ் என்னது, ட்ரெஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதே போல தான் நல்லா பாருங்க, அணியெல்லாம் ஆடையின் பின் அப்படின்றது ஆடைக்கு பின்னரே அணிகலன் என்பது போல அறிவுக்கு பின்னர் தான் மற்ற எல்லாமே. ஓகேவா, எப்படி வந்து எல்லாம் எந்த அணிகலனாக இருந்தாலும் ஆடைக்கு அப்புறம் தான் அது சிறப்புன்னு சொல்கிறாங்களோ, பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அதே போல் நம்முடைய அறிவுக்கு அப்புறம் தான் நம்ம கற்றபடிய எந்த விஷயமும் அழகாக தெரியும். ஓகேவா, முதல்ல ஒரு சின்ன குழந்தையாக இருக்கட்டும், ஒரு அடல்ட்டாக இருக்கட்டும், ஒரு பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்க நல்லா கரெக்டாக பேசுகிறாங்க, அறிவானவங்களாக இருக்காங்க அப்படின்னா என்னது பார்க்கும்போதே அறிவானம் தோணும் போது அவங்க அறிவாக பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சிரும். ஓகேவா, ஒரு நல்ல கருத்துக்களை சொல்கிறாருப்பா, நல்லா பேசுகிறாருப்பா, நல்ல அறிவார்ந்த சிந்தனையாக பேசுகிறாரு, ஓகேவா, கண்டிப்பாக ஒரு டக்குன்னு எடுத்தோடனே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அந்த மாதிரி தான் அதுதான் அணியெல்லாம் ஆடையன் பெண். அடுத்து பாருங்க, அம்பலம் தாழ்கூட்டுவார். அம்பலம் தாழ்கூட்டுவார். அம்பலம்னா என்னன்னா ஏதாவது ஒரு கருத்து இருக்கும். ஓகேவா, ஏதாவது ஒரு கருத்து இருக்கும், அதை அம்பலப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா அது மற்ற எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறது. ஓகேவா, டேய் இப்படியே சொல்லிடுதுன்னா உன்னுடைய விஷயத்த நான் அம்பலப்படுத்திடுவேன்டா அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான். சரியா, ஸோ அதான் அம்பலம் தாழ்கூட்டுவார். அந்த அம்பலத்தை மற்ற எல்லாத்துட்டையும் சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பழி விஷயத்த தாழ்கூட்டுதல். தாழ்கூட்டுனது தாழ் போடுதல், பூட்டு போடுறது. ஓகேவா, ஸோ பாருங்க, அம்பலம் தாழ்கூட்டுவார்னா என்ன பொருள் அப்படின்னா, அந்த பழமொழிக்கு வீண் பழி கூறுபவர்களின் பேச்சை, நம்ம மேல வீண் பழி சொல்றான்னு வச்சுக்கோங்க, வீண் பழி சொல்றாங்க, அதை நம்ம செஞ்சிருக்க மாட்டோம், வீணா பழி போடுறாங்க. அந்த வீண் பழி சொல்றவங்களுடைய பேச்சை அவங்க பேசுவாங்க, இவன் அப்படி பண்ணிட்டாமா இவன் இப்படி பண்ணிட்டாமா சொல்லிட்டு நம்ம மேல வீண் பழி போடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பேசுறவனுடைய பேச்சை தாழிட முயற்பவர்கள் அவனை பேச விடாம நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளா வாண்டடா போயிட்டு நம்மளை பத்தி அப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அவனை பேச விடாம பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவான், அவன் வேணும்னா இன்னும் நிறைய பேசுவான், அது மூலமா இன்னும் நம்மளுக்கு அவமானம் அதிகமாகும். ஓகேவா, அப்ப என்ன சொல்றாரு முன்றரை அறையனார், வீண் பழி கூறுபவருடைய பேச்சை தாழிட முயற்பவர்கள் ஊர் பொதுவிடத்தை தாழிட முயன்றவர் போல தாமே மிகுதியான அவமானம் அடைவர். அப்படின்னது இப்போ ஊர் பொது இடம் என்னது, ஒரு சபை, ஒரு நாட்டாம செய்யக்கூடிய இடம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடம்லாம் அம்பலம் சொல்லுவாங்க. அப்படின்னது ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா ஊருக்கு எல்லாம் தெரியுற மாதிரி பேசிடுவாங்க, நல்லதோ கெட்டதோ ஊருக்கு எல்லாம் தெரியுற மாதிரி பேசிடுவாங்க, அதுதான் அம்பலம், அதுதான் பொது இடம். ஓகேவா, ஒரு பொது இடத்துல ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அது நல்லதோ கெட்டதோ அதை போய் மற்ற எல்லாத்துக்கும் தெரியாம நம்ம அதை மூடி மறைக்கிறோம்னா முடியாது. ஏன்னா அது ஒரு சபை, ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும். ஓகேவா, அது போலதான் நம்மளுக்கு யாராவது நம்மளை வீண் பழி கூறுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சொல்றவங்களுடைய வாயை நம்ம அடைக்கிறது எப்படின்னா, ஊர் பொது இடத்துல போயிட்டு ஒரு விஷயத்த சொல்ல விடாம பண்றது போல
மிகுதியான அவமானம்ன்றது நம்மளுக்கே ஏற்பட்டுரும். அது மாதிரி தடுக்கிறது மூலயமா அவமானம்ன்றது நம்மளுக்கே ஏற்பட்டுரும். ஓகேவா? அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மேலே வீண் பழி போடுறாங்களா, ஒருத்தன் வீணா நம்ம திட்டுறானா, வீண் பழி போடுறானா, எப்படி நம்ம திருக்குறளை பார்த்துருப்போம். அந்த டைமில் எப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பொறுத்து போகணும். பொறுத்தார் பூமியாளவர், பொறுத்து போகணும். ஓகேவா? ஸோ அப்போ பொறுமையாக இருப்பது அறிவுடைய மக்களுக்கு அழகு. ஒருத்தன் நம்மளை வீண் பழி பேசுறான் அப்படின்றதுக்காக அவன் வாயை அடைக்க போனோம் அப்படின்னா அவன் இன்னும் நம்மளை பற்றி இன்னும் கேவலமாக பேசிட்டு இருப்பான். ஓகேவா? அதே போல நீ தப்பு பண்றதுனால தான், நீ தப்பு செஞ்சிருக்கிறதுனால தான் அவன் வாயெல்லாம் போய் அடைக்கிற அப்படின்ற மாதிரி நம்மளே பேசுவாங்க. அது நம்மளுக்கு இன்னும் அவமானத்தை அதிகப்படுத்திடும். ஓகேவா? ஸோ அப்போ பொறுமையா இருங்க, வீண் பழி போட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அம்பு விட்டு ஆக்கறக்கு மாறு. ஓகேவா? இதுனா சார் அம்பு விட்டுனா உங்களுக்கு புரியுது. ஆன்றது இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா பசு. ஆனா பசு. ஓகேவா? கறக்கு மாறு. பசுல கறப்போம். என்ன கறப்போம்? பால் கறப்போம். ஓகேவா? ஸோ அதான் கறக்கு மாறு. நல்லா பாருங்க, அம்பு எய்து. ஒரு பசுகிட்ட போயிட்டு அதை படிய வச்சு அது அன்பை காட்டி படிய வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சொல்லலையா, இந்த புல்லோ அதை ஒன்று கொடுத்து கொஞ்சம் நில்றா, ஸோ கொஞ்சம் சத்தம்லாம் போடுவோம் இல்லையா கிராமப்புறத்தில், கொஞ்சம் அப்படி நைஸாக பேசிட்டு என்ன பண்ணுவோம், உட்காந்து பொறுமையாக பால் கறந்தோன்னா பால் கறந்துட முடியும். ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் சுற்றி வளைச்சி ஒரு விஷயத்த சிம்பிளாக செய்யக்கூடிய, அன்பால் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த வற்புறுத்தி, எப்படி அந்த பசுவையே அம்பை விட்டு கொன்று அதுக்கப்புறம் பால் கறக்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்காக சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான் அம்பு விட்டு ஆக்கறக்கு மாறு. அம்பு எய்து பசுவை கொன்று பால் கறக்க நினைப்பது. அம்பை விட்டு பசுவை கொன்னுட்டு அதுக்கப்புறம் பால் கறக்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் பேதைமை. அதாவது பேதை என்னது, அறிவில்லாத ஒரு விஷயம். ஓகேவா? அறிவில்லாத விஷயம். ஓகேவா? அறிவில்லாத செயல் ஆகும். அதே போல பிறர் மனம் நோக செய்து, மற்றவங்களுடைய மனசை நோக செய்து அதுக்கப்புறம் அவங்கள, அதாவது நோக செய்து வற்புறுத்தி ஒரு விஷயத்தை சம்மதிக்க வைக்கிறோம், அந்த விஷயத்தை சம்மதிக்க வச்சு நாம் அதை சாதிக்கிறோம் அப்படின்னா அது தவறான ஒரு செயல். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், அன்பா ஒரு விஷயத்த ஒரு விஷயத்தை ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அது மூலயமா அந்த விஷயத்தை அவங்கள சரியான பதில செய்ய வைக்கிறோம்னா அது கரெக்ட். ஓகேவா? ஆனால் தவறாக ஒரு சில விஷயத்த ஒருத்தவங்களை வற்புறுத்தி செய்ய வச்சு அதில் நம்ம சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுல எந்த ஒரு பெருமையும் நம்மளுக்கு கிடையாது. அது அம்பு விட்டு ஆக்கறக்கு மாறு. ஓகேவா? அந்த பழமொழிக்கு நிகரானது. சரியா? அடுத்து பாருங்க, அயலறியா அட்டுநோயில். அயலறியா அட்டுநோயில், இது என்னது, ஒருவர் நல்லவரா அல்லது தீயவரா அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லுவோம் இல்லையா. சரியா? உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்ல முடியா, அதுக்கு நிகரான ஒரு பழமொழி. பாருங்க, ஒருவர் நல்லவரா அல்லது தீயவரா என்பதை அவரிடம் சேர்ந்து இருப்பவர்களை கொண்டு அறிந்து கொள்ளலாம். அதுக்கு நிகரான பழமொழி தான் அயலறியா அட்டுநோயில். ஓகேவா? ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அயிரை விட்டு வரால் வாங்குபவர். சொல்லும் இல்லையா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறான்டான்ட்டு, அந்த பழமொழி தான் அது. ஓகேவா? அயிரை மீன் எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும். ஓகேவா? அது நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு முள்ளை மீன் பிடிக்கக்கூடிய அந்த முள்ளை வந்து கோத்து போடுறோம் அப்படின்னா அதை கடிக்க வரக்கூடிய பெரிய மீன்கள் மாட்டிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகேவா? அப்போ அயிரை மீனை விட்டு வரால்ன்றது பெரிய மீன், வரால்ன்றது பெரிய வகை மீன், அந்த வரால் மீனை வாங்குபவர் அப்படின்னா அதை பிடிக்கிறவங்கன்னு அர்த்தம். சின்ன விஷயத்தை விட்டு பெரிய விஷயத்தை பிடிக்கிறோம்னு அர்த்தம். ஓகேவா? இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன அறங்களாகட்டும், நல்ல விஷயங்களாகட்டும், ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம், உதவுறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்னதாக தான் தெரியும். ஓகேவா? அந்த மாதிரி சின்னதாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நன்மையை, நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய நன்மையானது, நம்மளுக்கு வாழ்க்கைக்கு புகழ்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். அதை அவர் வாங்கிடுவாரு. அதை சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த ஒரு விஷயம். சரியா? அயிரை விட்டு வரால் வாங்குபவர். சிறிய உதவி பொருளை கொடுத்து பெரிய நற்பலனை, இந்த இடத்துல பெரிய நற்பலன்றது என்னது, புகழை குறிக்குது. ஓகேவா? அவன் வாழ்க்கைகளை கிடைக்கக்கூடிய ஒரு இன்பத்தை, புகழை குறிக்கக்கூடியது. ஓகேவா? புகழை அவன் பெறுதல். அதான் அயிரை விட்டு வரால் வாங்குபவர் அப்படின்றது பழமொழி. ஓகேவா? அடுத்து பாருங்க, அயிலாலே போழ்ப அயில். அயிலாலே போழ்பயில். அயில் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு உலோகம், அது ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பா இருக்கலாம், இரும்பு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அயிலாலே போழ்பனா போழ்ப அப்படின்னா பொழக்கிறது. ஓகேவா? இரும்பால வெட்டினாதான், ஏன்னா அவன் கட்டாகும் சொல்லுமா. இப்போ இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இரும்பு இருக்கும், ஸோ ஸ்ட்ராங்கான சொல்கிறது அந்த இரும்பு இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஷார்ப் பண்ணி இரும்பை வச்சு என்ன பண்ணுவாங்க, நிறைய சின்ன பொருட்கள்லாம் தயாரிப்பாங்க இல்லையா. அப்போ ஒரு இரும்பு தான் இன்னொரு இரும்பு வெட்டும் சொல்லுவோம் இல்லையா, வைரத்தால தான் அறுக்கணும்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த பழமொழியே.
ஓகேவா? அப்போ என்னன்னா அயிலாலே பொழுப்ப அயல் அப்படின்னது ஒரு நல்ல ஒரு விஷயத்த அதே விஷயத்தால செஞ்சா மட்டும்தான் சரியா வரும் அப்படின்றது. ஓகேவா? சிம்பிளா சொல்ல போனோம்னா இப்போ வீட்டில் இப்போ இரும்பு இங்கே இரும்பு தானே கொடுத்துருக்காங்க, இரும்பாலே சொல்லுவோம். இப்போ உங்கள் வீட்டில் இரும்பு அரிவாள் இருக்கு, அதை வந்து கூறு போடணும். என்ன பண்ணுவோம்? இரும்பினாலேயே செய்யப்பட்ட அறம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஷார்ப் பண்ணால் மட்டும்தான் அது கூறாகும். ஓகேவா? வைரத்தை அறுக்கணும், என்ன பண்ணுவோம்? வைரத்தால தான் அறுக்கணும். அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ பாருங்க, நல்லவர்கள் நல்லவர்களை உணரக்கூடியவர்கள். அதாவது ஒரு நல்லவங்க இருக்கிற ஒருத்தவங்க நல்லவன் அப்படின்னா ஒரு கூட்டத்தில் அடுத்து அவனை மாதிரி யார் நல்லவன் இருக்கான்றது கண்டிப்பாக அவனால் ஜட்ஜ் பண்ண முடியும், உணர முடியும். ஓகேவா? ஏன்னா அவனை மாதிரியே ஒரு நல்ல சிந்தனைகளை, நல்ல அறிவை, ஒரு நல்ல மெய்ஞானத்தை அவன் கொண்டு இருப்பான். ஓகேவா? அதான் நல்லவர்களை உணர முடியும். ஆனால் தீயவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தன் நல்லவனாகவே இருந்தாலும் அவன் தீயவன் இல்லையா, அந்த தீய கண்ணோட்டத்திலேயே தான் அவனையும் பார்ப்பான். ஓகேவா? அவனை தீயவர்கள் நல்லவர்களையும் தீயவராகவே பார்ப்பர். அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்த கூட கெட்ட விஷயமாவே பார்ப்பான், ஏன்னா அவன் கெட்டவன். புரிஞ்சுதா? ஸோ அதான் இது அயிலாலே பொழுப்ப அயல். ஓகேவா? அப்படின்னா நல்லவர்களுக்கு நல்லவர்களுக்கு தெரியும், தீயவர்களுக்கு நல்லவர்களும் தீயவர்களாக தான் தெரியும். புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க. அரங்கினுள் வட்டு. ஒரு அரங்கு இருக்கு, அரங்கினுள் வட்டுனா ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு போட்டியோ ஒரு போரோ ஒரு விளையாட்டோ ஏதோ நடக்கும். ஓகேவா? அதான் அரங்கினுள் வட்டு கரையிறந்தார்க்கு எளிய போர். அதான் கரையிறந்தார்க்கு எளிய போர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சரியா? அரங்கினில் வட்டு அப்படின்றது கரையிறந்தார்க்கு எளிய போர் அப்படின்னா என்ன பொருள்னா, என்ன பழமொழிக்கான என்ன பொருள்னா, இப்போ அரங்கினில் வட்டு ஒரு அரங்கம் இருக்கு, அந்த அரங்குல ஒரு போரோ ஒரு போட்டியோ ஒரு விளையாட்டோ ஏதோ நடக்குது அப்படின்னா அந்த விளையாட்டை உள்ள இருந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி விளையாடுறவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிஎஸ்சி நீங்கள் படிக்கிறீங்க, யூபிஎஸ்சி படிக்கிறீங்க, ஒரு போலீஸ் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்க, எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க, பொதுவாக எந்த ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கோ இல்லை வாழ்க்கையில் வேற ஏதாவது பெரிய ஆம்பிஷனுக்கோ நீங்கள் ரெடி ஆகிறீங்க அப்படின்னா அதை ப்ரிப்பேர் பண்ணுற அதுக்காக தயாராகக்கூடிய உங்களுக்கு தான் அதுக்கான கஷ்டம் என்னன்னு தெரியும். ஓகேவா? நம்மளை சுற்றி இருக்கிறவன் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்து தமிழில் இப்போ பொது தமிழையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவில் இப்போ எக்கனாமிக்ஸில் எடுத்து அதில் இன்ஃப்ளேஷன் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அந்த இன்ஃப்ளேஷன் டாபிக்ன்றது நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஓகேவா? அதோட நியூவான்சஸ் என்ன, இன்ஃப்ளேஷன்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டைப்ஸுக்கும் எந்த மாதிரி அந்த ப்ரொக்ரெஷன் இருந்தால் அது எந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம், அதோடைய என்ன சொல்கிறது ஃபியூச்சர்ஸ் என்ன, இதான் நம்ம நியூவான்சஸாக படிக்கிற நம்மளுக்கு தான் தெரியுமே தவிர சும்மா இன்ஃப்ளேஷன் நம்ம படிச்சுட்டு இருப்போம், சுற்றி உட்காந்துருக்கோம், சும்மா உட்காந்துருக்கோம் வீட்டில் சும்மா உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இவ்வளோ இன்ஃப்ளேஷன்னா ஒரு 4 பக்கம் இருக்குது, இதுதான் இன்ஃப்ளேஷனா, அவ்வளோதானே, இந்த 4 பக்கம் நீ படிக்க மாட்டியா அப்படின்பாங்க. காரணம் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய விஷயம் எவ்வளோ கஷ்டன்றது, அதனுடைய நிலை என்னன்றது அதை செய்யறவனுக்கு தான் தெரியுமே தவிர சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியாது. அதை சொல்றது தான் இந்த பழமொழி. ஓகேவா? ஸோ அரங்கினில் வட்டு கரை இறந்தார். கரைனா கரையினமா ஒரு குளம் இருக்கு, குளத்துல சுற்றி என்ன இருக்கும், சுற்றி இருக்கிறது தான் கரை. ஓகேவா? உள்ளதான் தண்ணீர் இருக்கும். ஓகேவா? கரை இறந்தாருக்கு அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எளிய போர், அதை சிம்பிளான ஒரு போர் மாதிரி தெரியும், சிம்பிளான ஒரு விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் அரங்கனுள் வட்டு விளையாடுறவனுக்கு தான் அதோடைய நிலை என்றதே தெரியும். ஓகேவா? அதனால ஒரு செயலை செய்பவருக்குத்தான் அதன் நிலை தெரியும். சுற்றி இருப்பவர்களுக்கு, சுற்றி வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு அது எளிதாக தான் தெரியும். எப்போ அவனுக்கு கஷ்டமா தெரியும், அவன் இறங்கி அதை உள்ள விளையாடும் போது தான் தெரியும். இன்ஃப்ளேஷன்னா என்ன சொல்லிட்டு நீ உட்காந்து படி அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்போ என்ன பண்ணுவான் ஆட்டோமேட்டிக்காக, இல்லை சிவில் சர்வீஸா இது எனக்கு இல்லை அது எனக்கு செட் ஆகாது பாடுமா. காரணம் என்ன, அவனால் படிக்க முடியாது, அவனால் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஓகேவா? 5 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும். ஓகேவா? அந்த லைஃப் அவனால் ரிஸ்க் எடுக்க முடியுமா, ரிஸ்க் எடுக்க முடியாது, பயப்படுவான். ஓகேவா? அதனால் உள்ளே இறங்கி விளையாடுறவனுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ அதுபோல செயலின் உண்மையான நிலை அறியாமல் ஈடுபடுவது அழிவை தரும். அதனால ஒரு செயலை உள்ள இருக்கிறவனுக்கு மட்டும் தான் தெரியும், அதை தெரியாமையே ஒருத்தன் வெளியில இருக்க ஒருத்தன் போய் உள்ள இறங்கி செய்யறான் அப்படின்னா அவன் தோத்து போயிடுவான். ஓகேவா? ஸோ அதை சொல்லக்கூடியதுதான் இந்த ஒரு பழமொழி. சரியா? அடுத்த பழமொழி பாருங்க. அடுத்த பழமொழி பாருங்க. அருந்தரிகால் நீர் படுக்குமாறு. அறிந்தறிகால்னா அரி அப்படின்னா அறிவோம், எது, நெற்தாள்களை அறிவோம் இல்லையா, அறிதல். அதான் அறிவாளால் என்ன பண்ணுவோம், அறிதல். அதான் அரிதாள்னு சொல்லுவாங்க, அறியக்கூடிய அந்த தாள்கள் இருக்கு இல்லையா, நெற்தாள், அதான் அரிதாள். ஓகேவா? அரிதறிகால், அந்த கால்கால நம்ம அது தாள்களை அறுக்கிறோம், அதான் அரிதறிகால் நீர் படுக்குமாறு. ஒரு நெற்கதிரில், ஒரு நெற்தோட்டம் சொல்லக்கூடாது, ஓகே, ஒரு என்ன சொல்றது, ஒரு நெல் வயலில் போயிட்டு நெற்கதிர்கள் நம்ம அறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மிஞ்சி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கதிர்கள் நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வந்து நெல் ஆகாதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இளம் பயிர்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுவோம் இல்லையா. ஓகேவா? ஒதுக்கி தள்ளிடும். அது மட்டும் இல்லாமல்
அந்த அறுத்திருக்கூடிய அந்த கதிர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மேலே நிற்கும். இந்த அளவு தரையில இருந்து இந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமா நிற்கும். ஓகேவா? அப்படிதான் அறுக்க முடியும். நெல் இருக்கிற மிஷின்லாம் பார்த்துருக்கீங்களா? நெல் வயல்லாம் போய் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் நிற்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்து நல்லா நனையிற மாதிரி அதுக்கு மேலே நீரை நிறுத்தி நம்ம அது உழுது விட்டாதான் அது என்ன பண்ணும், எல்லாம் அழுகும். திரும்ப நம்ம நெல் நட முடியும். நெல் நடும்போது பயிர்கள் வந்து பார்த்தோன்னா மிக்சிங் ஆகாது, கலப்பு ஏற்படாது. ஓகேவா? சரியா நம்ம அதை அழுக விடல, ஆல்ரெடி இருந்த ஒரு நெற்பயில் என்ன சொல்றது, நிறைய சரியா அதை அழுக விடாம அந்த நீர் நின்றதுல மேல அந்த நெற்பயில் நிற்கிது அப்படின்னா, பழைய நெற்கதில் நிற்கிது அப்படின்னா, அதுல இருந்து பழைய நெற்கதில இருந்து திரும்பவும் ஒரு சின்ன சின்ன ஒரு கதிர்கள் வரலாம். புதுசா ஒரு ரகத்தை நடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரகமும் பழைய ரகத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன மெஞ்சி இருக்கு பார்த்தீங்களா, அழுகாம அது வந்து ரெண்டுமே கலந்துரும். ஓகேவா? அப்போ என்ன வச்சு கொஞ்சமா பாழ்பட்டுரும். ஓகேவா? அதுதாங்க சொல்ல வராங்க. அப்படின்னது அறிந்தறிகால் நீர் படுக்குமாறு ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னா அது 100% கரெக்டா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணும், அதை திருந்த செய்யணும். செய்வதை திருந்த செய்யணும் சொல்லும் இல்லையா, அதுதான். ஓகேவா? அதனால நெற்கதிர்களை விவசாயிகள் நம்ம என்ன பண்ணுவோம், நீரை ஃபுல்லா நிரப்பி எங்குமே நீருக்கு மேல அந்த கதிர்கள் தெரியாம என்ன பண்ணுவோம்னா அதை நல்லா திரும்ப திரும்ப என்ன பண்ணுவோம், உழவை ஓட்டி என்ன பண்ணுவோம்னா அழுக வச்சிரும். அதுக்கப்புறம் தான் திரும்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், என்னென்னலாம் பண்ணியோ அதுக்கப்புறம் நம்ம என்ன நாத்துன்றது நடுவோம். சரியா? ஓகேவா? ஸோ இதை சொல்லக்கூடியதான். அப்போ அறுவடை செய்த பின் எஞ்சிய தாள்களை நீரோடு உழுது அழுகச் செய்வது அறிவுடைமை. ஓகேவா? ஏன்னா புதுசாக வரக்கூடிய நெல் பழைய நெல்லோடு கலந்துச்சோம்னா கலப்புன்றது ஏற்படும். அது வரக்கூடாது. 100% பியூரா இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? அது போல பகையையும் வேறற ஒழிப்பது நல்லது. ஆல்ரெடி ஒரு பகை நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, அதுக்காக வாண்டடா சண்டை போட்டு ஒருத்தனை அழிச்சுன்னா சொல்ல வரல, ஒருத்தன் நம்மளுக்கே அழிவுன்றது ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பகைன்றது ஏற்படுனா அந்த மாதிரி பகை விட்டு வச்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா பின்னால அது நம்மளுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ நம்மளுடைய இதுக்கோ நம்மளுடைய பிரச்சனைகளுக்கோ ப்ராப்ளம்ஸ்ன்றது ஏற்படலாம். ஓகேவா? அதனால தான் பகையை ஒன்று விடாம பழைய பகையாக தான் இருந்தால் முடிச்சிடணும். நம்ம மூவிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதுதான். சரியா? அதான் அறிந்தறிகால் நீர் படுக்குமாறு. நீர் படுக்குமாறு, நீர்ல படுக்குமாறு என்னது, நீருக்கு மேல அதை பார்த்தீங்கன்னா நீர் மேல இருக்கிற மாதிரி உள்ளருடைய நெற்காத அதுக்குள்ள படுக்க வச்சு அழுக வச்சிடணும்னு அர்த்தம். சரியா? ஓகேவா? அதாவது பகையை மிச்சம் வைக்கக்கூடாது, அது சொல்லக்கூடியதுதான் இந்த ஒரு பழமொழி. அடுத்து பாருங்க, அறிவாரை காட்டார் நரி. ஓகேவா? அறிவார்னா இந்த இடத்துல எந்த அறிவார், இந்தரி, இந்தரி போட்டிருந்தா அது வேற மீனிங் தரும். இந்தரி போட்டுருது அறிதல், இப்பதான் பார்த்தோம். அறிதல் என்னது, நெற்கறிதல அறியறது. ஓகேவா? அந்த அறிறாங்க இல்லையா, அவங்க தான் அறிவார். ஓகேவா? நெற்கதிரிகளை அறியக்கூடியவங்க அந்த வேலைக்கு வந்துருக்கவங்கள்ட்ட நிறைய காட்டணும் அப்படின்னா அந்த வேலை உருப்படியா நடக்குமா? ஓகேவா? என்ன பண்ணுவாங்க, நெற்கதிரில் அறுக்காம ஓடிடுவாங்க எல்லாம். ஓகேவா? அப்போ ஒரு விஷயம் தடைபடும், பாழ்படும். சரியா? அப்போ அறிவாரை காட்டார் நரி. ஓகே, அப்ப நரிய அந்த நெற்கதிரை அறுக்க வந்தவங்கள்ட்ட காட்ட மாட்டாங்க. புரிஞ்சதா? ஏன்னா ஒரு விஷயம் தடைபடும், செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு செயல் தடைபடும். ஓகேவா? ஸோ அதை சொல்லக்கூடியதான். கதிர் அறுப்பவர்களிடம் வேலை தடைபடும் என்பதால் நரியை காட்ட மாட்டார்கள். அதனால அதே போலதான் அறிவுடையவர்கள் அறிவற்றவர்களுடன் பழக மாட்டார்கள். ஓகேவா? ஒரு அறிவாளி அறிவில்லாதவன் போய் பழகுவானா, அவனுக்கு தெரியும் இவன்ட்ட ஒன்றும் இல்லடா, இவன்ட்ட போனோம்னா நாமளும் கெட்டு போயிடுவோம். ஓகேவா? அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டிட்டியில் நம்ம இருப்போம், ஒரு நல்ல ஒரு சைக்கிள்குள்ள நம்ம இருப்போம் அப்படின்ட்டு நல்லவங்க கூடயே பழக ஆரம்பிப்போம். புரியுதா? ஓகே, அதே போல அது பாருங்க, கடைசியா பாருங்க, அழகோடு கண்ணின் இழவு. அழகோடு, அதான் அழகோடு அதெல்லாம் சொல்றது. பொதுவாக அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகோடு அந்த அந்த என்ன சொல்றது இரட்டை சுழி அந்த இதெல்லாம் இல்லையா, கோல்லாம் இல்லையா, அதனால அழகோடுன்னு இருக்கும். அதான் அழகோடு தான் அழகோடு. அழகோடு கண்ணின் இழவு. ஓகேவா? இழவு இதுக்கு என்ன பொருள்னா, அழகோடு கண்ணின் இழவு அப்படின்னா அழகோடு ஒரு முகம் அழகா இருக்கும். ஓகேவா? ஒரு முகம் அழகா இருக்கும், ஆனா அதுல கண்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னது, அந்த முகத்துல இருக்கக்கூடிய கண்கள் ஒருத்தருக்கு முகம் அழகா இருந்து கண்கள் பார்வை தெரியல அப்படின்னா அதுல அந்த முகம் அழகா இருந்து எந்த ஒரு பயனும் கிடையாது. நம்ம சொல்ல முடியா, இவ்வளவு ஒரு அழகான முகம், சே அவங்களுக்கு பார்வை தெரியாம இருக்கடா சொல்லுவோம் இல்லையா, நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஓகேவா? அதுதான் அந்த ஒரு பழமொழிக்கான பொருள். ஓகேவா? பிறருக்கு கொடுக்காதவரிடம் இருக்கக்கூடிய செல்வம் அதே போலதான். ஒருத்தவண்ட செல்வம் நிறைய இருக்கும், ஆனா அவன் கொடுக்கல அப்படின்னா அந்த செல்வம் இருந்தே பயன் கிடையாது. ஓகேவா? அதே போலதான் அதுக்கு நிகரான ஒரு ஓமை சொல்லக்கூடிய ஒரு இதுதான் இந்த அழகோடு கண்ணின் இழவு. ஒரு முகத்துல எப்படி ஒரு முகம் எப்படி அழகா இருந்து அதுல கண் வந்து பார்த்தோன்னா சரியா அது பார்த்தோன்னா கண் பார்வை இல்லாம பயனற்ற அந்த கண் இருக்கோ, அதே போலதான் செல்வம் ஒருத்தன்ட்ட இருந்து அவன் அதை கொடுக்கல அப்படின்னா பயனற்றது. அதை சொல்றதா அது. ஓகேவா? ஸோ பிறருக்கு கொடுக்காதவரிடம் இருக்கக்கூடிய செல்வம் அழகான முகம் இருந்தும் பார்வை இழந்த கண்ணை போன்று பயனற்றது. சரியா?
ஸோ இதுதான் இந்த 10 பழமொழிகள். சரியாமா? ஓகேவா? ஸோ இப்போ பழமொழிகள் 11வது பழமொழியிலேருந்து 20வது பழமொழி வரைக்கும் பார்த்துட்டோமா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பழமொழிகள் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கான பொருள் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்றது. அப்போது பழமொழிகள் ஜஸ்ட் நம்ம படிச்சுட்டோம், அதுக்கான பொருள் சும்மா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இருக்காதீங்க. பழமொழிகள் எக்ஸாக்டாக கொடுத்து அதில் கூடிட்ட இடம் கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்போ அந்த பழமொழியை ஃபுல்லாக நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தான் எந்த சொல் நம்மளுக்கு விடுபட்டு இருக்கு, கரெக்டாக இந்த இடத்துல என்ன சொல் வரும்ன்றதே நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ பழமொழியும் தயவு செஞ்சு நல்லா படிங்க, அதுக்கான பொருள் என்ன அப்படின்றதையும் படிங்க. சரியாமா? ஓகே, மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு பழமொழிகள் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.